உடல் எடை. இன்றைக்கு உடல் எடை கூடுதலாக இருக்கக்கூடிய ஆண்களுடைய செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜை விட குறைவாக இருக்கிறதையோ அல்லது முடியாமலேயே இருந்து விடுவதையோ பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேரை நான் பார்க்குறேன், 110 கிலோ, 130 கிலோ, 157 கிலோவோட ஆண்கள் வருவதை பார்க்கிறோம். என்னதான் 6 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு ஆணாக இருந்தாலும் கூட அவர்களுடைய உடல், அவர்களுடைய அந்த எடை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸை பாதிக்கும். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம சராசரியாக ஒரு 65 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கோன்னா நம்முடைய இதயத்துடைய செயல்பாடு 100% ஆப்டிமைஸ்டாக இருக்கும். இதே 70க்கு போகிறோம்னா அது கொஞ்சம் குறையும், 80க்கு போகிறோம்னா குறையும், 90க்கு போகும்போது 100க்கு போகும்போது என்ன ஆகும்? இதயம் உடலுடைய இயக்கத்திற்கும் உயிர் வாழ்வதற்கும் தேவையான இரத்த ஓட்டத்தை மட்டும்தான் ஃபோக்கஸில் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் செகண்டரியாகத்தான் பார்க்க ஆரம்பிக்கும். அப்போ செகண்டரியாக இதயம் பார்க்க ஆரம்பிக்கும்போது முதல்ல பாதிப்பு உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விரைப்புத்தன்மை குறைபாடு தான். இன்றைக்கி என்னுடைய அனுபவத்தில் விரைப்புத்தன்மை குறைபாடுக்காக வந்திருக்கக்கூடிய 100 பேரில் நாடி பார்த்து பரிசோதனை செய்யும்போது இந்த 100 பேரில் 7 பேர் இதய நோயோடு இருக்காங்கன்னு புரிஞ்சு அவர்களுக்கு இதய நோய்க்கான ஒரு பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள் கொடுக்கப்படும் போது உங்கள் உடம்பில் அவ்வளவு நல்ல மாற்றங்கள் வருவதை பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு இதய நோய் அல்லது உடல் எடை இன்றைக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. Dr. Srivarma's Vajicare, his wellness for her happiness.